அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நன்மையான பலன்கள் நிறைய பெற போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பண வரத்து அதிகரிக்கும் அப்படின்னும் தெளிவான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு சங்கடத்தை கொடுத்தாலும் கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்து முடிப்பீங்க. அதே போல் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. இன்னும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்கான உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? முக்கியமாக உங்களுக்கு ஜோதிடருடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பலன்கள் சொல்லிடுவாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே அமைதி காக்கக்கூடியவர்கள், நல்லுறவு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் கலை மற்றும் சமூக உறவுகளில் நீங்கள் அதிகமாக சிறந்து விளங்குவீங்க. உங்களுடைய பணியை பொறுத்த வரைக்கும் கூட்டு முயற்சி நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. புதிய வாய்ப்புகள் வரும்போது தயங்காமல் பயன்படுத்திக்கோங்க. முடிவுகளை எடுக்கும்போது அதிக நேரம் யோசிப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்கள் மனம் விட்டு பேசுகிறது பல சிக்கல்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். உறவுகளில் தேவையற்ற சண்டைகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. சேமிப்பில் அதிகமான கவனம் இப்போது உங்களுக்கு வேண்டும். மன அமைதியை பேணுவது மிக நல்லது. யோகா அல்லது நடைப்பயிற்சி மேற்கொள்வது புத்துணர்ச்சியை கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சமநிலை அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு பலமாக இருக்கும். வேலை மற்றும் சொந்த வாழ்க்கை இரண்டையுமே சரிசமமாக புரிந்து நிர்வகிக்கக்கூடிய திறமையை பெற்றவங்க. எந்த விஷயத்திலுமே உங்களுக்கு மிகையாக நீங்கள் யோசிப்பதை தவிர்த்தாலே பாதி வெற்றி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா திறமையோடு செயல்பட்டு நிர்வாகத்தினால் பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாதுரியமான பேச்சின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி இப்போது சிறப்பாக உண்டாகும். பிரிந்து போனவங்க கூட மீண்டும் தேடி வருவாங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு தீரக்கூடிய காலகட்டம். நீங்கள் விருந்தினர்கள் வருகை உங்களுக்கு இருக்கும். விருந்தினர்களோடு நல்ல இணக்கமான ஒரு மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பீங்க. பணவரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். முக்கியமாக தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மேலும் மரியாதை, அந்தஸ்து ஆகியவையெல்லாம் உயரும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. முக்கியமாக திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் செலவு உண்டாகலாம், ஆனால் அதை யாராலும் தடுக்க முடியாது. பொருள் வரத்து இந்த நேரத்தில் அதிகரித்தே காணப்படும். மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பாடங்களை படிக்கிறதுல கூடுதலான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். பெண்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளில் மதிப்பு அதிகமாக கூடும். நீங்கள் வார்த்தைகளை யோசித்து பேசுகிறது மிகவும் நல்லது. எதிலுமே முழு கவனத்தோடு ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். முக்கியமாக வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா சற்றே கவனமாக செல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். வாகனங்களில் போகும்போது மிக எச்சரிக்கை வேண்டும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஆதாயத்தை அதிகரிப்பீங்க. பெரியோருடைய ஆதரவை இப்போது இந்த நேரத்தில் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் உங்களால் பெற முடியும். செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்துவீங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதியான செவ்வாய்
குருவிற்கு நட்பானவர் என்பதால் சோதனையான நேரத்திலும் உங்களை நீங்கள் பாதுகாக்கிறது இந்த நேரம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சஞ்சரிக்கக்கூடிய பூசம் மகம் நட்சத்திரங்கள் தாரா பலன்படி மேஷம் மற்றும் தாரைகள் என்பதால் பூசம் மகம் நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கும் போது நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க்கை கண்டிப்பாக வளமாகும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாகியம் கண்டிப்பாக உண்டாகும். திருமண வயதினருக்கு மன மாலை ஏறக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருந்த தம்பதிகள் கூட மீண்டும் சேர்ந்து வாழ்வாங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. சொந்த வீடு வாகனம் இது கனவெல்லாம் நனவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். செலவிற்கு ஏற்ற வருமானம் கண்டிப்பாக வரும். பிறருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம். நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எதிர்ப்பு பகை நோய் நொடி எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பம் பிரச்சனைகள் எல்லாமே விலகி நிம்மதி உண்டாகும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பாக விலகும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி எதிர்ப்பு எல்லாமே விலகும். மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கி பல வழிகள்லையும் வருத்தமான நிலைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். ஆனால் எல்லாமே நீங்கி நல்லதை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் கண்டிப்பாக வரும். வேலை நிமித்தமாக பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. முக்கியமாக தொழிலில் எந்த ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை கொண்டவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குடிநீர் சார்ந்த தொழில்கள் மற்றும் விற்பனை இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு வந்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாம் தேடி வரும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். அதே போல் பெண்கள் எந்த ஒன்றிலுமே நிம்மதி இல்லை, எதை எடுத்தாலும் பிரச்சனை போராட்டம் என்றிருந்த நிலை மாறும். செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். அதே போல் சொல்வாக்கிற்கு மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பயிற்சியில் உங்களுடைய பலத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய புக்தியும் புதிய நம்பிக்கையும் ஏற்படும். எங்கே போனாலும் உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு பாதுகாப்பை இந்த பயிற்சி காலம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வாழ்வில் நீங்கள் ஓடி ஓடி உழைத்து முன்னேற புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாசல் கதவை தட்டும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வதால் நன்மையும் தாராள வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப தேவை பூர்த்தி செய்து கொள்வீங்க. மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். தம்பி தங்கைகளுக்கு திட்டமிட்ட திருமண நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கும். வீடு வாகன வகையில் செய்ய இருந்த மாற்றம் சிறப்பாக நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளுடைய செயல்திறனை வளர்த்து படிப்பு பணி தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. வேலையில்லாத குழந்தைகளுக்கு தகுந்த பணி கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் உண்டாகும். பூர்வ சொத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம் கண்டிப்பாக உயரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆடம்பர செலவுகள் செய்யக்கூடிய எண்ணம் மேலோங்கலாம். தம்பதியருடைய ஒற்றுமை பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. முக்கியமாக வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அபரிவிதமான பணவரவு கிடைக்கும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய தடைகளை கூட கடக்க வேண்டியது இருக்கலாம். பணியாளர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி நல்ல பெயர் பெறுவீங்க. அதே போல் சங்கங்களில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. சோம்பலை தவிர்த்து உழைத்தாலும் அனைத்து விதமான இனங்களிலுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மின்னணு சாதனங்கள் சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்க விற்பனையில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. அதிக லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். சேமிப்பு உயரும். புதிய நிறுவனங்களில் அதிக சரக்கு கொள்முதல் செய்வீங்க. வெளிநாட்டு பொருட்களை விற்பனை செய்யறதுக்கான லாபம் இப்போது இந்த நேரம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய பணிகளை எளிதாக நிறைவேற்றுவாங்க. அதிகாரிகளுடைய பாராட்டு, நல்ல சம்பளம், பிற சலுகைகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உண்டு. அனுபவசாலிகள் தந்தையினுடைய ஆலோசனையை ஏற்று நடக்கிறதால பணியில் உயரிய பலன்களை பெறுவீங்க. பணியும் பெண்கள் நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுதலை எளிதாக புரிந்து கொள்பவங்க.
அதே போல் பணி இலக்கு திட்டமிட்ட காலத்தை விட சீக்கிரமாக முடிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.